உபவாசமாகினான், ஹரிபக்தர் துறவாகினான். இப்படி உட்மாங்கனுடைய புண்ணிய சரித்திரம். ஏகாதசி விரத அனுஷ்டானத்தினாலே தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணினான். ஒரு புண்ணிய விரதத்தினாலே இத்தனை ஜனங்களுக்கு நன்மை பண்ற போது மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய சாதாரணமான சௌக்கியங்களை காட்டிலும் பரலோகத்துக்கு வேண்டியதான சௌக்கியத்தை ராஜா தேடி கொடுத்தார். அது உத்தமமான தர்மம். அப்படியே இந்த 24 ஏகாதசிகளும் ஆக ஒரு ஏகாதசி சேர்த்து ஒரு வருஷத்துல 25 ஏகாதசிகள் வருவதாகவே நம்ம பெரியவர் சொல்றார்கள். நம்முடைய மாசங்கள் 12 மாசமும் தேவர்களுக்கு ஒரு நாள். அதுல மார்கழி மாசம் விடியற்காலை, இந்த விடியற்கால வேளையில தான் பகவானை ஆராதனை பண்றது எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் தேவலோகத்திலும். அதனால் நாமும் மனுஷ லோகத்திலே மார்கழி மாசத்திலே அதிகாலையில் எழுந்திருந்து பகவானை தியானம் பண்ண வேண்டும் என்று நமக்கு நியமனம் செய்திருக்கார்கள். அதே போலவே கார்த்திகை மாசத்திலும் பிரம்ம முகூர்த்தம், அதாவது விடியற்காலை 3 மணியிலிருந்து 4 மணி பர்யந்தம் இந்த கார்த்திகை மாசத்திலே விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்திலே செய்ய வேண்டிய தர்மங்களையும் செய்யணும். அதுலதான் வருகிற ஏகாதசிக்கு கைசிக ஏகாதசி என்று பெயர். இந்த ஏகாதசிக்கு ரமா என்ற ஏகாதசி. 24 ஏகாதசிகளுக்கும் தனிப்பெயர் உண்டு. ஒவ்வொரு ஏகாதசிகளும் ஒவ்வொரு மகான்கள் அனுஷ்டானம் பண்ணினார்கள். சயனர், பீமசேனன், பீஷ்மர், இன்னும் மகரிஷிகள் தேவலோகத்திலையும் அந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினார்கள். இப்படி எல்லாரும் ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு விசேஷம். அதுல சுக்லபட்ச ஏகாதசிகளுக்கு தனிப்பெருமை உண்டு. மார்கழி மாசத்திலே வருகிறதான ஏகாதசி உத்தான ஏகாதசி. இந்த ஏகாதசி ஒன்றுதான் மோட்சத்தையே கொடுக்கக்கூடியும். அதனால் இதற்கு வைகுண்ட ஏகாதசி என்று தனிப்பெயர் கொடுத்தார்கள். கைசிக ஏகாதசி என்று கார்த்திகை மாசத்திலே வருகிற சுக்லபக்ஷ ஏகாதசி தான் இந்த ருக்மாங்கதன் அனுஷ்டானம் பண்ணினது. அந்த கைசிக ஏகாதசியிலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஏகாதசியும் கிருஷ்ணபட்ச ஏகாதசி, சுக்லபட்ச ஏகாதசி விடாமல் செய்து வந்தார். இதே மாதிரி மார்கழி மாசத்திலே வருகிற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. அந்த வைகுண்ட ஏகாதசியில் தான் நம்ம தேசத்திலே பெருமாள் வழங்கிவிடும்படியான கஷேத்திரம், பெரும் கோவில் என்று சொல்லப்படும்படியான கஷேத்திரம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய கஷேத்திரம். வைஷ்ணவ கஷேத்திரங்களுக்குள்ளே கோவில் என்று சொன்னால் ஸ்ரீரங்கம், அதே மாதிரி சிவக்ஷேத்திரங்களுக்குள்ளே கோவில் என்று சொன்னால் சிதம்பரம். ரெண்டுமே பிரசன்னமாய் பகவான் இருக்கிறதான இடம். எப்படி சிதம்பரம் கைலாசத்தினுடைய நிலையை காட்டுமோ அது மாதிரியே ஸ்ரீரங்கம் வைகுண்டத்தினுடைய நிலையை காட்டும். அதனால்தான் பகவான் வைகுண்டத்தில் ஸ்ரீ வைகுண்ட வாசியாய் ஸ்ரீ ரங்கநாதனாய் இருக்கிறார். எல்லா 108 திவ்ய தேச திருப்பதிகளுக்குள்ளே பிரதானமான திருப்பதி ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருப்பதி. அவனுக்கு உகந்ததான ஏகாதசி இந்த மார்கழி மாசத்திலே வருகிற ஸ்ரீரங்க ஏகாதசி, உத்தான ஏகாதசி. இந்த ஏகாதசியில் தான் நாம் உலகத்தில் இருக்க முடியாத அத்தனை ஆழ்வார்களும், உலகத்தில் இருக்க முடியாத அத்தனை பக்திவார்களும் பக்தன்மார்களும், உலகத்தில் இருக்க முடியாத எல்லா விதமான சாத்வீகமான ஜனங்களும் ஈடுபட்டு கொண்டாடும்படியான ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. மற்ற ஏகாதசிகளை ஒருவன் மறந்து போனாலும் இந்த புண்ணியமான ஏகாதசி ஒரு நாளாவது அவர் இருக்குமானால் மற்ற ஏகாதசிகளுடைய புண்ணியத்தை நான் கொடுக்கிறேன் என்று பகவான் வாக்களிச்சிருக்கான். அவ்வளவு தூரம் நமக்கு சுலபமாய் கொடுக்க முடியாத பிரபு அந்த பகவான் ஸ்ரீ ரங்கநாதன். அவன் பக்தர்களுக்கு பராதீனன். அவன் பக்தர்களுக்கு பராதீனாயிருந்து அம்பரீஷன் ராஜா சக்கரவர்த்திக்கு தான் அடிமையாய் இருந்து காட்டினதான சரித்திரத்தை இப்போ பார்ப்போம். தஸ்மாததாதரிச்சக்ரம் பிரத்யநீக பயாவகம் ஏகாந்தபக்தியோகேன ஹிதோ மிருத்யாவிரக்ஷணம். சூரியகுலத்திலே அம்பரீஷ் சக்கரவர்த்தி அவன் ஏகாதசி விரதம் அனுஷ்டானம் பண்ணினான். அந்த ஏகாதசி விரதத்திலே துவாதசி பாரணையை ரொம்பவும் சந்தையா பண்ணினான். துவாதசி அன்றைக்கு கால வேளையிலே ஏகாதசி உபவாசம் இருக்கிறது மாத்திரமல்ல, துவாதசி அன்றைய தினம் சூரியோதயத்துக்கு முன்னாடியே ஆகாரம் பண்ண வேண்டும், சிறிய ஆகாரம் பண்ண வேண்டும். அதில் அகஸ்திய சாக்கம் துளசி தாத்ரி பலமதச்சுதா எத்திர குக்ஷௌரி வசதி தத்ர சந்நிகிதோ ஹரிஹி. அகஸ்திய சாகம், அகஸ்திய சாகம்னா அகத்திக்கீரை, தாத்ரினா சுண்டக்காய், பழம்னா நெல்லிக்காய், துளசி, இவைகள் அவசியமாக வயத்தில் போகணும். ஏன் இந்த 4 சொன்னாலும் இது எல்லாமே விஷ்ணு அம்சத்தோடு கூடியதான இலை காய்கள். இவைகளை சாப்பிட்டு
மனசுக்குள்ளே பகவானை தியானம் பண்ணி கொண்டிருக்க வேண்டியது துவாதசி பாறையினுடைய விஷயம். துவாதசி பாரணை ஒழுங்காய் பண்ணினால்தான் ஏகாதசி புண்ணியமானது பூர்ணமாகும். பாரணை என்ற வார்த்தைக்கு பூரணம் என்பது அர்த்தம். இந்த பூரணமா ஆக்குவதற்கு ஒன்று முடிவு செய்யணும். அதுபோலத்தான் இந்த அம்பரீஷன் சிரத்தையாய் பண்ணினார். இந்த வைகுண்ட ஏகாதசி என்னபடியான உத்தான ஏகாதசி என்று ஒரு நாள் தூர்வாச மகர்ஷி வந்தார். தூர்வாச மகரிஷி வந்த உடனே ஓடினான் எத்தனை மகிழ்ச்சி. வசிஷ்டர், வாமதேவர் மகரிஷி எல்லாம் தன்னுடைய ஆசிரமத்தில் தன்னுடைய அரண்மனையில் இருக்கார். அந்த ஒரு தூர்வாசனம் வந்தார். இந்த துவாதசி பாரண பண்ற சமயம் பாக்யம் பாக்யம்னு இந்த விடியற் காலையிலே தூர்வாசனை போய் வழங்கி உபசாரம் புரிந்தான், அபசாரம் தெரிந்தான், அபசாரம் அவர் மகா கோபிஷ்டர். அவருக்கு ஒரு விதமான அபச்சாரம் வராமல் தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு வேண்டியதை செய்தான். ஆனால் அவர் சொன்னார், இந்த பாரணையிலே கலந்து கொள்வதற்கு முன்பாகவே நான் போய் நீராடி வரேன், ஸ்நானம் பண்ணிவிட்டு வரேன்னு போனார். ஸ்நானம் பண்ணிவிட்டு போனவரும் வரல, நேரம் ஆகிவிட்டது. பாரணை பண்ண வேண்டியது சூரியோதயத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டியது நேரம் கடந்து விட்டது. என்ன பண்ணுவேன்னு தெரியாம முடிக்கிறான். ஐயா மகரிஷியே, நான் என்ன பண்ணுவேன்? ஏகாதசி விரதம் நஷ்டமா போகிறது, துவாதசி பாரணை பண்ற நேரம் ஆகிறது. ஆனால் அதிதியான தூர்வாசரோ வரவில்லை. அவரை விட்டு நாங்கள் பண்ணலாமா? அவர் இல்லாத போது நாங்கள் இதை செய்யலாமா? ஆனால் இதை விட்டுவிட முடியுமா? என்ன பண்றதுங்கிற போது வசிஷ்டர் சொன்னார், அம்பசா கேவலே நாத புருஷ்வத்தம் சுதாரணம் பிராகுர பக்ஷணம் விப்ராஹா அசிதம் ஜெயதி. தீர்த்தத்தை சாப்பிடு, துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டியானால் அது பாரண பண்ணின மாதிரியாகவும் பற்றி இறந்த மாதிரியாகும். அதே சமயத்திலே பாரணம் பண்ணின மாதிரியாகும். ஒரு அதிதியை விட்டு சாப்பிடலே, ஆனால் பாரணையும் பண்ணியாச்சு. ரெண்டு காரியத்துக்கும் அசிதன் இதை செய்தான். தூர்வாசர் வந்தார், இப்படி பண்ணியிருக்கான், துளசி தீர்த்தம் சாப்பிட்டான். உடனே மகா கோபத்தை அடைஞ்சார். பாவி, நான் ஒரு மகான் வந்திருக்கிற போது அதை காட்டிலுமா உனக்கு துவாதசி பாரண விஜயம்? பகத் சந்தர்சனே பிராப்தே சமஸ்த நியமைகி அலம். ஒரு மகான் வந்திருக்கிற போது மற்ற நியமங்களை தூர கட்டி வைன்னு சொல்லல. நீ பாவம் பண்ணி இருக்கிறதுனால உனக்கு அழிக்கிறேன், உன்னை அழிக்கிறேன் என்று பூதத்தை உண்டாக்கி அம்பரீஷனை கொல்லும்படியாகி பண்ணினார். ஆனால் ஏற்கனவே பகவான் அம்பரீஷனுடைய வீட்டுக்கு தான் தஸ்மாததாதி ஹரிஹி சக்கரம், தன்னுடைய சக்கராயுதத்தையே வீட்டுக்கு காவலாக அனுப்பிச்சிருக்கார். அந்த சக்கராயுதம் தூர்வாசன் அனுப்பின பூதத்தை அழித்தது. அதுவல்லாமல் தூர்வாசனை துரத்தியது. தூர்வாசர் சக்கரத்துக்கு பயந்து ஓடினார். எல்லா ஊர்களும் ஓடினார். எல்லாரும் கைவிட்டார். இந்திரன், சந்திரன், குபேரன், வாயு, வருணன், பிரம்மா. கடைசியில கைலாசத்திலே சிவபெருமானிடத்தில் போறார். சிவனுடைய ஏகாந்தமான பக்தர் தூர்வாசர். அவர் சொன்னார், நீ யாரிடத்துல பகித்துக் கொள்றேன்? நான் வேறு விஷ்ணு வேறா? நான் வேறு என் பக்தன் வேறு விஷ்ணு பக்தன் வேறா? நீ தனியாய் பிரிச்சு பார்த்ததனால் இங்கு வராதே, போ. மறுபடியும் ஓடினார் வைகுண்டத்துக்கு. நாராயணா, என்னை காப்பாற்ற வேண்டும் போது நாராயணன் சிரிக்கிறார். நான் அம்பரீஷனுடைய அധീனம், நான் அம்பரீஷனுக்கு வசப்பட்டவன். அகம் பக்த பராதீன எனக்கு சுதந்திரம் இல்லை, நான் பக்த பராதீனன். அம்பரீஷன் என்ன சொல்றானோ அப்படித்தான். ஐயா, நாகுமே தபோ வித்யாஜ விப்ராம் நிஷ்டேசகராணி பஹு தயோர துர்விநீதஸ்ய கல்பேதே கர்த்துரன்யஹ. உங்கள்கிட்ட தபசு இருக்கியா?
தபசு இருக்கிறவனால எது வேண்டுமானாலும் செய்யலாமா? தபசு படிப்பு ஒரு மனுஷனிடத்தில் இருந்தால் துர்விநியோகப்படுத்துகிறது. அவன் எவ்வளவு சாத்தியமான ஒரு தர்மத்தை பண்ணியிருக்கான், அவன் அழிக்க முடியாத ஒரு காரியத்தை பண்ணினால் அது யாரும் மன்னிக்க முடியாது. மன்னிக்க வேண்டியவன் அம்பரீஷன் தான். போம் என்று சொல்ற போது அம்பரீஷன் இடத்துல வரும்போது அம்பரீஷன் பார்த்தா இதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடுது. ஒரு வருஷமும் அம்பரீஷன் சாப்பிடாமலே இருந்திருக்கிறான். ஒரு மகரிஷியை அனுப்பினமே, அவரு சக்கராயுதம் துரத்தி போனதே அவருக்கு ஆபத்து வராமல் இருக்கிறமே, ஒரு பிரம்மஹத்தி வராமல் இருக்கிறமே என்று அம்பரீஷன் கதறிக்கிட்டே இருக்கிற போது தூர்வாசர் போய் அப்பா அம்பரீஷா காப்பாத்து. உடனே சக்கராயுதத்தை பார்த்து பிரார்த்திச்சான். சுதர்ஷன நமஸ்துத்யம் சகஸ்ரார சுதப்ரியா சர்வஸ்ரகாதிர் விப்ராய ஸ்வஸ்தி பூஜா இடஸ்பதே. ஏ சுதர்ஷனா, 1000 ஒளிகள் கொண்டு இருக்க முடியாத பெருந்தகையே, தாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் அடங்கி இருக்க வேணும். உமா நமஸ்காரம் பண்றேன். நமசுனாபாசில தர்மசேதவே அதர்மசீலாசுரதூபேதவே நமசுனாபாசில தர்மசேதவே தைலோக சோபாய விசுத்தவர்த்தே மானோஜராய உலகல்மரே. சுதர்சனத்தை ஸ்தோத்திரம் பண்ற போது பகவானே கௌடாழ்வார் மேலே எழுந்தருளி தரிசனம் கொடுத்து அந்த சக்கரத்தை தான் ஏற்றுக்கொண்டு அம்பரீஷனுடைய உரிமையை சொல்றார். சாதவோ ஹிருதயம் மக்கியம் சாதுராம் ஹிருதயம் தியகம். சாதுக்கள் என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிறவர்கள், நான் சாதுக்களுடைய ஹிருதயத்தில் இருக்கிறவன். மகன் எல் தேனகானந்தி, அவர்களுக்கு என்னை விட்டால் வேறு யாரும் தெரியாது. எனக்கும் எனக்கு அவரை விட்டால் வேறு யாரும் கிடையாது. அவர்கள் சாதுவாய் இருப்பதனுடைய காரணம் என்னையே நினைக்கிறார்கள். இந்த ஹரிதினோ வாசனத்தை செய்ய முடியாத இந்த அம்பரீஷன் எனக்கு ரொம்பவும் வேண்டியவன். யாரார் ஹரிதின வாசனம் என்ற ஏகாதசியிலே என நினைக்கிறார்களோ அவருடைய வீட்டு காவலாளியாகவே நாங்கள் இருப்போம். அவனை காப்பாற்றுவோம், அவர்களுக்கு வேண்டியது செய்வோம். இது சத்தியம், இது சத்தியம் என்று சொல்லி அம்பரீஷனுடைய பெருமையை பூர்வாசருக்கும் உலகத்திற்கும் உணர்த்தினான் அந்த பகவான். இப்பேற்பட்ட சரித்திரம் இந்த ஏகாதசியிலே நாம் ஒவ்வொரு நாளும் மறக்காமல் ஒவ்வொருவரும் யாராயிருந்தாலும் சரி நாம் உபவாசம் இருப்பது மாத்திரம் பெரிசல்ல, பகவானை நினைத்துக் கொண்டு நல்ல காரியங்களை செய்து கொண்டு நம்மையே அடக்கிக் கொண்டு வாழ்வதனால் நம் சரீரத்துக்கும் நம்ம மனசுக்கும் நம்ம ஆத்மாவுக்கும் புண்ணியமான பலன் உண்டு. தொண்டெல்லாம் பரவிடுபடியுமாறு கண்டு அங்கவலை நிற்பான் அவரே பணியா எந்தன் அண்டவாம் திசைக்கும் ஆதியாம் நீதியான பண்டமாம் பரமஜோதி உன்னையே பரவே. இந்த புண்ணியமான ஏகாதசி விஷ்ணுனுடைய ஸ்தலத்திலே விஷ்ணு பக்தர்களுக்கு நடுவிலே விஷ்ணுனுடைய சரித்திரங்களை கேட்டுக்கொண்டு ராத்திரியெல்லாம் கண்விழித்து பகலெல்லாம் பட்டினி கிடந்து எவனொருவன் இருக்கிறானோ சயாதிமஸ்தானம் என்னுடைய ஸ்தானத்தை அடைகிறான், உலகத்திலே எல்லாராலும் கொண்டாடப்படுகிறான் என்று ஏகாதசியினுடைய விரத மகாத்மியத்தை நம்ம பெரியவர் உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்தினுடைய விருதையினால் உலகத்தில் இந்து பர்யந்தம் ஏகாதசி விரதத்தை எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். கங்கா, காயத்ரி, கீதா, கோவிந்தா, ஏகாதசி என்று 5 நாம் பகவானுக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும். இந்த ஏகாதசி மகாத்மியத்தை கேட்க முடியாத அத்தனை பேருக்கும் அந்த ஏகாதசி விரதத்தை கொடுக்க முடியாத பகவான் சர்வேஸ்வருடைய பரிபூர்ணமான கிருபை உண்டாகும். பிரசாத நாரதாதி ராஜா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாதி கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி.